வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோவில் நாம் சப்போஸ்ட் டு அப்படின்ற ஃப்ரேஸை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சப்போஸ்ட் டு அப்படின்றது நாளைக்கு நான் இதை செய்ய வேண்டியது இருக்கிறது, அவன் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள வேண்டி இருக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம சப்போஸ் டுவை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா நம்ம ஹேவ் டு, ஹேஸ் டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங்கில், இல்லைனா ஷுட்டு, மஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். இது கேட்டோன்னே செய்ய வேண்டும், பண்ண வேண்டும் அப்படின்னாலே நம்ம ஷுட், மஸ்ட், ஹேவ் டு, ஹேஸ் டு, ஆட் டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பட் அந்த வார்த்தைகளுக்கும் இந்த சப்போஸ் டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நம்ம இதை செய்யணும்னு மற்றவர்களால் நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். மற்றவங்க உங்ககிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இல்லைன்னா நான் இதை மற்றவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன், காலங்காலமா இதை இப்படிதான் பண்றோம், அதனால இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம சப்போஸ் டுவை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒருத்தவங்களுடைய டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி சொல்றப்போ, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை பத்தி சொல்றப்போ, இல்லை ஒரு மெஷின் இல்லை ஏதாவது ஒன்று இருக்கு, அது என்ன பர்பஸ்க்காக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றப்போ நம்ம சப்போஸ் டுவை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ்ட் டு அப்படி பிரித்து சொல்ல மாட்டோம். பேசுகிறப்போ இந்த டு இந்த இட்டும் மர்ஜ் ஆகிடும். ஸோ கேட்கறதுக்கு சப்போஸ் டு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சப்போஸ் டு அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறப்போ அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பி வேர்ப் யூஸ் பண்ணுவோம், அடுத்தது சப்போஸ் டு ப்ளஸ் பேசிக் வேர்ப், இப்படி தான் இருக்கும். ஸோ பி வேர்ப் அப்படின்னா நம்ம ஐயை யூஸ் பண்ணுறப்போ ஆம் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் வாஸ்ங்கிற பி வேர்பை பாஸ்ட் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். யூ, வி, தே இதில் ஏதாவது ஒன்று சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ஆர் அப்படிங்கிற பி வேர்பை ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் வேறுங்கிற பி வேர்பை பாஸ்ட் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். இதுவே சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷி, இட் இதில் ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ்ங்கிற பி வேர்பையும் பாஸ்ட் டென்ஸில் வாஸ்ங்கிற பி வேர்பையும் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் மத்தியானம் 2 மணிக்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஸோ ஒரு கூட்டத்தில் கலந்துக்கணும். ஸோ அது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கலந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் சரி, இல்லை அடுத்தவங்க அதில் கலந்துக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி நினைச்சாலும் சரி. ஆனால் இந்த துணி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்படி செய்யாமல் இருக்கிறதுனால ஒன்றும் ஆயிடவும் போகிறது இல்லை. பட் இதை கொஞ்சம் சாஃப்டாக சொல்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம சப்போஸ் டுவை யூஸ் பண்ணுவோம். So he is supposed to attend the meeting at 2 o'clock. இது கேட்ட உடனே நமக்கு தெரியும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ட்டு. அவ ஹெல்த்தியா இருக்கணும்னா அதுக்காக அவர் உடற்பயிற்சி செய்ய வேண்டி இருக்கிறது, அவ செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஹெல்த்தியா இருக்கணும், அதுக்காக அவ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு. So she is supposed to exercise to stay healthy. அவர் நேத்திக்கே மெயில் அனுப்புறதுக்கு இருந்தார், அனுப்பினாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நேத்து அவர் ஒரு மெயில் அனுப்ப வேண்டி இருந்துச்சு, அனுப்பினாரான்னு தெரியல இப்படி நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல அனுப்பி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஷுட் ஹேவ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ்ல அனுப்ப வேண்டி இருந்துச்சு, அனுப்பினாரான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்டா சொல்றதுக்கு தான். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால நம்ம வாஸ் சப்போஸ் டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹி வாஸ் சப்போஸ் டு சென்ட் த மெயில் எஸ்டர்டே. அடுத்தவங்க கிட்ட சீக்கிரட்டா சொல்றப்பவே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும், அதை வெளில சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஷி இஸ் நாட் சப்போஸ் டு டெல் த சீக்ரெட். டீச்சராக இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, பேரண்ட்ஸா இருந்தா பிள்ளைங்க கிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம், நீ மற்றவங்களுக்குலாம் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்ப்பா. இப்போ ஒரு பெரிய பையன், மூத்த பையனா இருந்தா அவங்க கிட்ட உன்னோட பிரதர்ஸ்க்கு நீ எக்ஸாம்பிளா இருக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஷுட், மஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷாலாம் சொல்ல போறது இல்லை. ஸோ அப்போ நம்ம இப்படி சாஃப்டா தானே சொல்லுவோம் இல்லையா? ஸோ யூ ஆர் சப்போஸ் டு பி அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பி அப்படின்ற பேசிக் வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவா இருக்கிறது அப்படின்னா நம்ம பி வேர்பை யூஸ் பண்ணுவோம். இஸ், வேர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல டூக்கு பக்கத்துல நம்ம எப்படியுமே பேசிக் ஃபார்மை தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல அதனால தான் நம்ம பி அப்படின்னு டைரக்டா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஆர் சப்போஸ் டு பி அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். இது ஒரு ஃபேமஸ் கோட், நம்ம எல்லாரும் சொல்றது. அது நடக்கணும்னு இருந்தா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நடக்க வேண்டும் என்று இருந்தால். ஸோ இருந்தால் அப்படின்னாலே நம்ம இஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் இட் இஸ் சப்போஸ் டு ஹேப்பன், இட் வில்.
இது ரொம்ப காமனா நம்ம சொல்றது. நான் இங்க வந்துட்டேன். நான் இப்ப இங்க என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்னு எல்லாம் எதிர்பார்க்குறீங்க? அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ ஸ்டேட்மெண்டா இருந்தா ஐ ஆம் சப்போஸ் டு டூ ஹியர் அப்படின்னு வரும். இதுவே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம வாட் ஆம் ஐ அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ ஹியர்? இது வந்து பர்பஸ். ஏதாவது ஒரு மெஷின் இருக்கு. இந்த மெஷின் என்ன செய்யும்? என்ன இது எதுக்காக இது இருக்கு? வாட் இஸ் இட் சப்போஸ் டு டூ? இது என்ன செய்யணும் இந்த மெஷின்? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இது ஒரு ரோபோ. இது வந்து பேஷண்ட் எல்லாம் மானிட்டர் பண்ணணும். அதுக்காக தான் அதுதான் இதோடைய பர்பஸ். அதுக்காக தான் இது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப திஸ் ரோபோ இஸ் சப்போஸ் டு மானிட்டர் த பேஷண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோல நாம சப்போஸ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.